மாதம் 1000 ரூபா வழங்கும் அந்த திட்டத்தின் மூலம் 1,15,00,000 பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் பெற்றவர்களாக அவருடைய அந்த பொருளாதார சுமையை நீக்கக்கூடியதாக அந்த திட்டம் இருப்பது நாம் எல்லாம் கண்கூட காண்கிறோம். பெண்கள் அதனால் அத்துணை பலம் தருகிறது என்பதை வெளிப்படையாக அத்துணை பெண்களும் அந்த மகளிர் உரிமை தொகை பேசி வர்றாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு எல்லா ஒரு காலத்தில் இந்த எள்ளி நகையாடினாங்க. நம்ம அதை திருப்பி நான் சொல்ல விரும்பல. இந்த திட்டத்தை பற்றி கேலி பேசியவர்கள் எள்ளி நகையாடியவர்கள்லாம் பின்பு அவங்க தேர்தல் வாக்குறுதியில் போட்டு இன்றைக்கி பாஜக ஆளுகின்ற தேர்தலில் மாநிலத்தை கூட இதை நிறைவேற்றி வருகிறார்கள். பல்வேறு மாநிலம் மத்திய பிரதேசம், கர்நாடகம், சிக்கிம், புதுச்சேரி, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம்னு சொல்லிட்டு ஒடிசா போன்ற பல்வேறு மாநிலத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வெவ்வேறு பேர்களில் நிறைவேற்றி வருவதும் நாம் எல்லாம் அறிந்தது தான். ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஒரு திட்டமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய மகளிர் குழு கடன்கள் 31/3/2021 வரைக்கும் இருந்த கடன்கள் அந்த சுய உதவி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் 15,88,000 பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுபோல் இந்த 5 பவுன் நகைக்கு கீழே உள்ள அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுவும் நம்முடைய பெண்கள் தான் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் மகப்பேறு விடுப்பு 9 மாதம் என்று இருந்தது. இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் நலனுக்காக அது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக அதை 12 மாதமாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாரு. அதே போல் முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா மகளிர் சுயக்குழுக்கு ஒரு கடனுடைய அந்த வரம்பு உச்ச வரம்பு என்பது 12 லட்சமாக இருந்தது. இப்போ 20 லட்சமாக அதிகரித்து அந்த மகளிர் குழுக்களுக்கு 20 லட்சம் அந்த உச்ச வரம்பாக அந்த கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் டிஎன்சீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொழில் முனைவோரை புத்தாக்கத்தில் தொழில் தொடங்க வரும் அந்த பெண்களை ஊக்குவிப்பதற்காக 15 லட்ச ரூபா ஒவ்வொரு பெண்களுக்கும் அரசு மானியம் வழங்கி வருகிறது. அதன் மூலம் புதிய தொழில் முனைவோர்கள் எத்தனையோ பேர் தொழில் தொடங்கி உள்ளாங்க. தொழில் முனைவோர்களை உருவாக்கி உள்ளது இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்தியாவிலேயே அதிக பொருளாதார சுதந்திரம் பெற்று இருக்கக்கூடிய பெண்கள்னால் தமிழ்நாடு தான் அதில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களான்றது தெரியல. அதே போல் பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் எந்த ஒரு சமரசத்திற்கும் அவர் இடம் தராத வகையில் இந்த ஆட்சி நடத்தி வருகிறார்கள்.